அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வெள்ளரிக்காயில இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். கோடை காலங்கள் தொடங்கிட்டாலே வெள்ளரிக்காயினுடைய மவுசு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த வெள்ளரிக்காயில இன்னும் என்னென்ன சத்துக்களானது இருக்கு, இதை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு என்ன மாதிரியான ஆரோக்கியமான சூழ்நிலைகளானது ஏற்படுது, என்ன மருத்துவ குணங்கள் இதில் இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த காய்கறியிலுமே இல்லாத அளவுக்கு நீர்ச்சத்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயில் தாங்க இருக்குது. அதாவது வெள்ளரிக்காயில் 95% நீர்ச்சத்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காயில் குறைந்த கலோரிகள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு காய். இது உடலில் இருக்கக்கூடிய வறட்சியை நீக்கி நம்மளோட ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். நீரோட்டத்தோடு இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஹைட்ரேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். மேலும் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபுட் அப்படின்னு வெள்ளரிக்காயை சொல்லலாம். செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்கும், ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கும், அதே போல் ரத்த அழுத்தத்தை குறைக்கும், சருமத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை எல்லாமே இந்த வெள்ளரிக்காய் செய்யும். வெள்ளரிக்காய் நிறைய மருத்துவ குணம் கொண்டு இருக்கக்கூடிய காய்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து தான். இதில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது. வெள்ளரிக்காய் கோடை காலத்தில் உடலில் நமக்கு நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காய்னு தான் இதை சொல்லணும். உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லைங்க, சரும ஆரோக்கியத்திற்கும் வெள்ளரிக்காய் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த வெள்ளரிக்காய் நிறைய மருத்துவத்தில் செயல்படுது. அதிலும் ஆயுர்வேத மருத்துவத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் பார்க்கப்படுதுங்க. சுண்டைக்காய் குடும்பத்தை சார்ந்தது தான் வெள்ளரிக்காய். இது எளிதாக கிடைக்கக்கூடிய காய்கறியும் கூட தான். வெள்ளரிக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கே, மேங்கனீஸு, காப்பர் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களானது இருக்குது. இந்த வெள்ளரிக்காய் ஆரோக்கிய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதய நோய் அபாயத்தை குறைச்சி கொடுக்கும். ஆரோக்கியமான எடையை நமக்கு சரியாக பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதே போல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை எல்லாத்தையும் வெளியேற்றி கொடுக்கும். கண் ஆரோக்கியத்தை பராமரித்து கொடுக்கும். ரத்தத்தை சுத்தம் செய்து கொடுக்கும். ஏன் புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு கூட நிறைய நன்மைகளை இந்த வெள்ளரிக்காய் கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். வெள்ளரிக்காயினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வெள்ளரிக்காய் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வெள்ளரிக்காயை சம்மரில் அதிகமாக எடுத்துப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தொப்பையை குறையறதுக்கு சேர்த்துக்கலாம். தினமுமே வெள்ளரிக்காய் சேர்த்த நீர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதனுடைய பலன் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனாக தெரியும். வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுத்து கொடுக்கும். மேலும் வெள்ளரிக்காயில் பார்த்திங்கன்னா மெக்னீஷ் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்தும் இருக்குது, பொட்டாசியமும் இருக்குது. இது நம்மளுடைய ரத்த அழுத்தத்தினுடைய அளவை கரெக்டாக பராமரிக்கும். இது தமனிகளில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைத்து நீரேற்றமாக வச்சுருக்கும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களாம் வெள்ளரிக்காயை அடிக்கடி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா வெள்ளரிக்காய் உங்களுக்கு பரிந்துரைக்கிறதுக்கு காரணமே இதுதான். வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா அழகு தயாரிப்பில் ரொம்ப முக்கியமாக பயன்படுது. வெள்ளரிக்காயை மசித்து கூழாக்கி ஃபேஸ் பேக் மாதிரிலாம் போட்டுக்கலாம். இதனால் சருமம் புத்துணர்ச்சியாக இருக்கும். முகம், கண், கழுத்து இந்த மாதிரி பகுதிகளில் வெள்ளரிக்காயை மசித்து அதனுடைய விழுதை நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷங்கள் வரைக்கும் வச்சுருந்து குளிர்ந்த நீரில் கழுவி எடுக்கும் பொழுது உங்களுடைய சருமத்துக்கு ஒரு சிறந்த டானிக் கிடைக்கும். மேலும் இந்த வெள்ளரிக்காயை வழக்கமாக உங்களுடைய சருமத்துக்கு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா பருக்கள் எதுவும் இல்லாமல் போகும். அதே மாதிரி பிளாக் ஹெட்ஸ் இல்லாமல் தடுக்கும். சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை எல்லாம் தடுத்து கொடுக்கும். கீரை, கேரட்டு, கீரை சாரோட கலக்கும் பொழுதெல்லாம் இந்த வெள்ளரிக்காய் முடி வளர்ச்சி ரொம்ப உதவியாக இருக்கும். முடி வளர்ச்சியினுடைய சேதத்தை சரி செய்து கொடுக்கும். இதுவே கீரையோட சம அளவு வெள்ளரிக்காய் சாறு எடுக்கும் பொழுது இது போல் பிற நோய்களை எல்லாம் குணப்படுத்தி கொடுக்கும். வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய அஸ்கார்பி அமிலம் தான் இது உடலில் இருக்கக்கூடிய தசை நார்களையும் குருத்தெலும்புகளையும் தசை நான்களையும் எலும்புகளையும் வலுப்படுத்தி கொடுக்குது. இந்த வெள்ளரிக்காயில் பார்த்திங்கன்னா அஸ்கார்பிக் அமிலமும் இருக்குது, காஃபிக் அமிலமும் இருக்குது. இது ரெண்டும் தான் நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்பவே முக்கியமாக பயன்படுது. வெள்ளரிக்காயில் சிலிக்காவுமே இருக்குங்க. இது எல்லாமே இணைப்பு திசுக்களை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்குது. ரொம்ப பலவீனமான எலும்புகளை வலுப்படுத்தி கொடுத்துடும். வெள்ளரிக்காய் இலையில் இருக்கக்கூடிய புதிய சாறு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்குமே 300 ounce வீதம் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது காலராவை போக்கக்கூடிய மருந்தாக இருக்குது. ஹாலிடோசிஸ் பிரச்சனைகளை எல்லாம் குணப்படுத்த வெள்ளரிக்காய் சிறந்த உணவாக இருக்குங்க. வெள்ளரிக்காயை நீங்கள் மென்று சாப்பிடுங்க. மென்று சாப்பிட்றதுனால
வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் சரியாகும். இது பாக்டீரியாவிலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மற்றும் செலரி சாறு யூரிக் அமிலத்தினுடைய சேர்க்கை இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சி கொடுக்குது. இதனால் கீழ்வாதம் மற்றும் பிற நோய்களை கூட வந்து உங்களுக்கு வராமல் வந்து தடுத்து நிறுத்தும். ஆயுர்வேதத்தில் வெள்ளரிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே கோடையில் நம்மளுடைய தாகத்தை வந்து தணிக்கும். உடலில் இருக்கக்கூடிய எரிச்சல் வந்து கண்டிப்பாக சரியாக போகும். எப்போல்லாம் உங்கள் உடம்பு வந்து எரியிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அதுக்கு மருந்தாக இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்துங்க. வெள்ளரிக்காயினுடைய சாறு உடலில் இருக்கக்கூடிய எரிச்சலை எல்லாம் தணித்து கொடுக்கும். சிறுநீர் பாதையில் வரக்கூடிய எரிச்சல், சிறுநீரக கல் இது போன்றவற்றுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் விதைகள் வந்து அதிக நன்மைகளை கொடுக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் விதை தனியாகவே வந்து விற்கிறாங்க. ஸோ அதிகமாக அதெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. அதே போல் தயிரில் இந்த வெள்ளரி விதைகளை எடுத்து நீங்கள் வைத்து சாப்பிடும் பொழுது சிறுநீர் குழாயில் இருக்கக்கூடிய கல்லை கூட வந்து கரைச்சி கொடுத்துடும். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் சிறுநீர் பாதையில் நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்பட்டிருக்கா, சிறுநீரக கல் வந்து இருக்கா, அரிசி சாதத்தோட வெள்ளரிக்காய் துண்டுகளை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து எளிமையாக செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள். அதிகமாக தாகம் எடுக்கிறப்பெல்லாம் நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. இல்லைனா வெள்ளரிக்காயினுடைய விதைகளை வந்து சாப்பிடுங்க. வெள்ளரிக்காயினுடைய விதைகள் நீங்கள் சாப்பிடும் பொழுது தாகத்தை போக்குறதுக்கு உதவியாக இருக்கும். வெள்ளரிக்காய் விதைகளுடைய தூள் பார்த்தீங்கன்னா தசைகளுக்கு பொதுவாக ஒரு பலவீனத்தை வந்து போக்கி கொடுக்கும். 3லேருந்து 5 கிராம் அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. இதே போல் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த தூக்க பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் வெள்ளரிக்காயை வந்து துண்டுகளாக வந்து நறுக்கி தலையின் மீது வச்சிங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். வெள்ளரிக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B1 மற்றும் B5 மற்றும் விட்டமின் B7 உள்ளிட்ட பல விட்டமின்கள் இருக்குது. இந்த விட்டமின் பி பதட்டத்தினுடைய உணர்வுகளை எல்லாம் எளிமையாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எல்லாமே வந்து தடுத்து கொடுக்கும். வெள்ளரிக்காய் எளிதான ஒரு மென்மையான உணவு தான். இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு எளிமையாக ஜீரணமாகும். மேலும் செரிமான அமைப்பை வந்து சீராக வச்சுருக்கும். வெள்ளரி சாறு பார்த்திங்கன்னா இரைப்பை, குடல் புண்கள், அமிலத்தன்மை, நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல் இது போன்றவற்றை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். இந்த வெள்ளரிக்காயை நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, வெள்ளரிக்காயை மசித்து கூழ் மாதிரி எடுத்து உங்களுக்கு ஏதாவது எரிந்த இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் தடவலாம். குளிர்ச்சியாக கொடுக்கும். மோசமான தீக்காயங்களுக்கு கூட இது நீங்கள் மருந்தாக பயன்படுத்திக்கலாம். கோடையில் வரக்கூடிய வெப்பம், அதாவது நடுத்தர வெள்ளரியை எடுத்து மசித்து ஒரு சில புதினா இலைகள் 1/2 கப்பு வந்து எடுத்து காய்ச்சாத பால் சேர்த்து அதையும் 1/2 கப்பு தண்ணீர் சேர்த்து கலந்துட்டு இது கோடை வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சிறுநீர் எரிச்சலுக்கு இந்த வெள்ளரிக்காயுடைய சாறை வந்து நீங்கள் குடிக்கலாம். அதே போல் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இருண்ட வட்டங்கள், கண்ணிமைக்கு வெள்ளரிக்காயை வந்து மசித்து தடவலாம். இல்லைனா வட்ட வடிவில் நறுக்கி 10 நிமிடங்கள் வைத்து நீங்கள் ஓய்வெடுக்கலாம். இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது வெள்ளரிக்காய் உங்களுக்கு சருமத்துக்கு ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வெள்ளரி விதைகள் அதிகப்படியான ரத்தப்போக்கு, மூக்கு ரத்தப்போக்கு இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமான நீர்ச்சத்து இருக்கக்கூடிய வெள்ளரிக்காயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஆக்சினேற்ற பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாக வந்து செயல்படும். ஸோ இது உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை வந்து அகற்றி கொடுக்கும். இதன் மூலமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களில் இருந்து உங்களை வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் உடலை எப்போதுமே நீரேற்றமாக வச்சுருக்கும். ஏன்னா இந்த வெள்ளரிக்காயில் 95% நீர் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்போவுமே வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படும். முகப்பரு சிகிச்சைக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியது அப்படின்னு வெள்ளரிக்காயை வந்து சொல்லுவாங்க. அதே போல் இந்த வெள்ளரிக்காயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஆரோக்கியமான சருமம் கிடைக்கும். ஏன்னா வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய சருமத்தை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கும், ஆரோக்கியமாக வச்சுருக்கும். அதே போல் சக்கரை நோய் இருக்கக்கூடியவங்களும் வெள்ளரிக்காயை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய பீட்டாசின் உடலில் இருக்கக்கூடிய இன்சுலின் உற்பத்தியை வந்து ரொம்ப வந்து குறைச்சி கொடுக்கும். ஸோ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும். இதோட மட்டும் இல்லாமல் கிளைசமின் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் அதிக அளவு இருக்குது. அதே போல் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக வந்து இருக்குங்க. ஸோ வெள்ளரிக்காய் இது மாதிரி நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த வெள்ளரிக்காய் இதை தவிர பார்த்திங்கன்னா சருமத்தில் நிறைய விஷயங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சருமத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த வெள்ளரிக்காய் ஒரு தீர்வாக இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அதிகமாக வெள்ளரிக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வெள்ளரிக்காயை நீங்கள் சேர்க்கறதுனால ஆரோக்கிய ரீதியான பயன்கள் என்னென்ன கிடைக்கிது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள் அப்படின்றதுனால அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.